அடுத்த பூவரந்தவல்லியில் மேம்பாலத்தில் வெள்ளநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சோமசுந்தரம் வழங்க கேட்கலாம். சோமசுந்தரம், தற்போது அங்கு மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? இதை சரி செய்வதற்காக அங்கு ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். வணக்கம் மோனிஷா. சென்னை அடுத்த பூந்தமல்லி பகுதியில் பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்து வருகிறது. இந்த தொடர் கனமழை காரணமாக பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளித்து வருகிறது. இந்த நிலையில் பூந்தமல்லி மேம்பாலம் மீது தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அத்துடன் இருசக்கர வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து விபத்து ஏற்படுமோ என்ற அச்சத்துடன் பயணிக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. கனமழையால் மற்றும் புயல் காரணமாக இரவு முதல் மழை நீடித்து வருவதால் இந்த பகுதிகளில் அதிக அளவு மழைநீர் தேங்கி காட்சி அளித்து வருகிறது. மேலும் மழை அதிகரிக்கும் பட்சத்தில் பூந்தமல்லி நகராட்சி சார்பில் ஆங்காங்கே மழைநீரை அகற்றக்கூடிய மின் மோட்டார்கள், ஜேசிபி இயந்திரங்கள் முழு பயன்பாட்டில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பகுதியில் மழைநீர் தேங்கப்படும் இடங்களில் உடனடியாக மழைநீரை அப்புறப்படுத்த திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் முழு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மோனிஷா. அது மட்டுமின்றி இந்த பகுதிகளில் மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி காட்சியளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை இந்த பகுதியில் பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளது மோனிஷா. விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம். மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம், கல்பாக்கம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராபர்ட். அந்த பகுதிகளில் மழை நிலவரம் எவ்வாறு உள்ளது? விவரங்கள். அந்த மழையின் காரணமாக தொலைத்தொடர்பு சரியாக செய்யவில்லை என்று தெரிவிக்கின்றனர். பெரும்பாலான போன்கள் இயங்கவில்லை. தொலைத்தொடர்பு முற்றிலுமாக தற்போது முடங்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது. இந்த கனமழை கல்பாக்கம், மாமல்லபுரம், கூவத்தூர், கடப்பாக்கம், மரக்காணம் வரை பலத்த கனமழை தற்போது பெய்து வருகிறது மோனிஷா. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் ஒரு பக்கம் அவதி அடைந்து வந்தாலும் பொதுமக்களின் வாழ்க்கை முடங்கியது. மேலும் தொலைத்தொடர்பு முற்றிலுமாக செயலிழந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மோனிஷா. விவரங்களுக்கு நன்றி ராபர்ட். சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் சென்னை வர வேண்டிய விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியறையிலிருந்து நமது செய்தியாளர் சிவரஞ்சனி இணைகிறார். சிவரஞ்சனி, வணக்கம். தற்போது விமான நிலையமானது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. மாலை 5 மணிக்கு மேல்தான் விமானங்கள் வழக்கம் போல் இயக்கப்படும்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இப்போ விமானங்கள் சென்னைக்கு வர வேண்டிய விமானங்கள் திருப்பி விடப்பட்டிருக்கு. இது குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோனிஷா, நீங்க குறிப்பிட்ட மாதிரி இன்னைக்கு தற்காலிகமாக சென்னை விமான நிலையம் என்பது மூடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இன்று சென்னை விமான நிலையத்திற்கு வந்து சேர வேண்டிய விமானங்கள் எங்கெங்கு திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களை சென்னை விமான நிலையம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் ஃபிட்ஸ்ஏர் விமானம், அதாவது கொழும்பிலிருந்து சென்னைக்கு 10:20 மணிக்கு வந்து சேர வேண்டிய விமானம் என்பது திருப்பி கொழும்புவிற்கே திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. அதே போல இண்டிகோ விமானம் ஹைதராபாத்திலிருந்து சென்னைக்கு 9 மணிக்கு வந்து சேர வேண்டிய விமானம் என்பது திரும்பவும் ஹைதராபாத்திற்கே திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. அதே போல இண்டிகோவின் மற்றொரு விமானம், அதாவது சர்வதேச விமானம், அபுதாபியிலிருந்து சென்னைக்கு வந்து சேர வேண்டிய 8:10 மணிக்கு வந்து சேர வேண்டிய விமானம் என்பது பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. இந்த விவரங்களை தான் தற்போது சென்னை விமான நிலையம் வெளியிட்டிருக்கிறது. கொழும்பிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஃபிட்ஸ்ஏர் விமானம் 10:20க்கு வர வேண்டிய விமானம் என்பது திருப்பிவிடப்பட்டிருக்கிறது கொழும்புவுக்கே. அதே போல ஹைதராபாத்திலிருந்து சென்னைக்கு வந்து சேர வேண்டிய இண்டிகோ விமானம் காலை 9 மணிக்கு வந்து சேர வேண்டிய விமானம் என்பது ஹைதராபாத்திற்கே திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. இண்டிகோவின் மற்றொரு விமானம் அபுதாபியிலிருந்து சென்னைக்கு 8:10 மணிக்கு வந்து சேர வேண்டிய விமானம் பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கிறது மோனிஷா. சிவரஞ்சனி. சென்னையின் புறநகர் பகுதியான அம்பத்தூர், ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கன்னியப்பன். தற்போது ஆவடி, அம்பத்தூர் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பொழிவானது எவ்வாறு இருக்கிறது? அங்கு நீர் தேங்கி இருக்கிறதா? விவரங்கள்.
மோனிஷா, இந்த பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையின் புறநகர் பகுதியான பாடி, முகப்பேர், அம்பத்தூர், திருமங்கலம், ஆவடி, பட்டாபிராம், திருநென்றூர், அயப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல்ல விட்டு விட்டு கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த மதுரவாயில் புறவழிச்சாலை, அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய அயப்பாக்கம், அம்பத்தூர், ஆவடி இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மிக கனமழை என்பது சூறைக்காற்றோடு வீசி மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த ஆவடி காமராஜ் நகர் அருகே இருக்கக்கூடிய ராட்சத விளம்பர பேனர்ல இருந்து விளம்பரத்திற்காக வைக்கப்பட்ட அந்த தொலைபேசி எண்ணக்கூடிய அந்த பேனர்கள் எல்லாம் கிழிந்து சாலையில் தொங்கி வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று இந்த ரயில்வே மேம்பாலம் அமைந்திருக்கக்கூடிய இந்த முகப்பு பகுதியில சாலையில் வைக்கப்பட்டுள்ள தடுப்பு பேரிகார்டுகள் எல்லாம் காட்டில் கீழே விழுந்ததை காவலர்கள் அந்த கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் அதை சரி செய்து வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படாத விதமாக அதை சரி செய்து வருகின்றனர். அதே போன்று இந்த புறநகர் பகுதியான பட்டாபிராம், திருநென்றூர் இந்த சுற்று வட்டார பகுதிகளும் அதிக கனமழை என்பது பெய்து வருகிறது. விட்டு விட்டு சூறைக்காற்றோடு மழையும் பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில இந்த பகுதியில் தற்போது குளிர்ச்சியான சூழல் என்பது நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கன்னியப்பன். சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள காரப்பாக்கம் சாலையில் தேங்கியுள்ள மழை நீரை ராட்சத மோட்டார் மூலம் அகற்றும் பணியில் சென்னை மெட்ரோ ரயில் நிலைய ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருந்து செய்தியாளர் வினோத் கண்ணன் வழங்க கேட்கலாம். வினோத் கண்ணன், தற்போது அங்கு மழை நீர் தேக்கமானது எவ்வாறு இருக்கிறது? அங்கு என்னென்ன களப்பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது? விவரங்கள். OMR சாலை காரப்பாக்கத்தில் தற்போது அங்கு மழைநீரானது தேங்கியுள்ளது. அந்த மழைநீரை வெளியேற்றும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. மெட்ரோ ரயில் ஊழியர்கள் தற்போது இந்த மழை தண்ணீரை ராட்சத மோட்டார் மூலம் வெளியேற்றி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்கிறோம். OMR சாலையில் காரப்பாக்கம் பகுதியில் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. இதனை அகற்றும் பணியில் தற்போது மெட்ரோ ரயில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ராட்சத மோட்டார் மூலம் இந்த தேங்கிய மழைநீரை வெளியேற்றும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. காலை முதல் அந்த பகுதிகளில் கனமழையானது பெய்து வந்தது. அதனால் அங்கு நீர் தேங்கியிருந்த இந்த சூழ்நிலையில் தற்போது மெட்ரோ ரயில் ஊழியர்கள் அங்கு தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் மழை தொடங்கும் நிலையில் கோடம்பாக்கத்தில் தற்போது எப்படி மழை பெய்து வருகிறது என கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபிநயா வழங்க கேட்கலாம். அபிநயா, தற்போது கோடம்பாக்கத்தில் மழை நிலவரம் எவ்வாறாக உள்ளது? விவரங்களை பதிவு பண்ணலாம். அபிநயா, தற்போது கோடம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பொழிவானது எவ்வாறு உள்ளது? விவரங்கள்.